الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد. وقال أيضا: الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العلي العظيم. அந்த கோடிகள் அந்த சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அன்று தொட்டும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடந்தார்களோ, எடுத்து நடக்கப் போகிறார்களோ, அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ், அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்குகின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும்போது அந்த அல்லாஹு தாலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு, பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சில ஜும்மாவுடைய பிரசங்கத்திலே கியாமத்து நாளின் அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் என்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட 4 ஜும்மாக்கள் முடிந்துவிட்டது. இன்றைய நாம் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், கியாமத்து நாளின் பெரிய அடையாளங்கள். கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்களில் மிக முக்கியமான முதலாவது அடையாளம்தான் குரூஜ் தஜ்ஜால், தஜ்ஜால் வெளியாகுவது. சகோதரர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையின் கீழால் அதிகமான இடங்களை கைப்பற்றி, அதுவும் குஸ்துந்தூனியாவுடைய அந்த கோட்டையை, யகூதிகளுடைய பிரம்மாண்டமான கோட்டையை முஸ்லிம்கள் கைப்பற்றி, அதிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்களின் மூலமாக பைத்துல் முகத்தஸை கட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட தங்கங்கள், வெள்ளி, மரகதங்கள் போன்ற விடயங்களை முஸ்லிம்கள் எல்லாம் கனீமத் பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் திடீரென்று ஒரு சத்தம் கேட்கும். திடீரென்று ஒரு அசரீத சத்தம் கேட்கும். இதோ தஜ்ஜால் வெளியாகிவிட்டான் என்ற சத்தம் வரும். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீசுகள்ல வந்திருக்குது. எந்த அளவுக்கு என்றால், தஜ்ஜாலை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் அழுவார்கள். அழுகின்ற சத்தம் கேட்கும். பயப்படுவார்கள், ஒளிந்து விடுவார்கள். அந்த அளவு பயங்கரமான மோசமான ஒரு ஃபித்னா தான் சகோதரர்களே இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்கிறேன். எனக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி, மசீஹு தஜ்ஜாலை பற்றி அவர்கள் எச்சமூட்டியிருக்கிறார்கள். எனவே அவனை பற்றியும் நானும் எனது கூட்டத்தினர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அவன் ரொம்ப பயங்கரமானவன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அவன் உலகத்திலே வந்து அவன் செய்யக்கூடிய வேலை கொலைகளை செய்வதில்லை சகோதரர்களே. கொலைகளை செய்வதும் அல்லது கற்பழிப்பதும் பெண்களை அல்லது சின்ன பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்வதும் அல்லது பொருளாதார விடயத்தை முடக்குவதும் அவனுடைய நோக்கம் அல்ல. இதை செய்ய மாட்டான். அவன் செய்யக்கூடிய வேலை என்னவென்று தெரியுமா? முஸ்லிம்களை, ஈமான்தாரிகளை முர்த்ததாக ஆக்குவது, முஸ்லிம்களை மார்க்கத்தை விட்டும் திருப்புவது. இதுதான் அவன் செய்யக்கூடிய வேலை சகோதரர்களே, பெரியார்களே. அந்த அளவு தான் இவனுடைய வேலை இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்றால், உதாரணமாக ஒரு மாற்று மத சகோதரன் என்று தெரிந்து கூட அடையாளங்கள் அவருடைய முகத்தில் இருக்கின்ற பொழுது கூட பொட்டு வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் சலாம் சொல்லாத நாம் தஜ்ஜாலுடைய நெற்றியிலே காஃபிர் என்று எழுதப்பட்டு இருந்தும் கூட யாருக்கெல்லாம் வாசிக்க முடியாதோ அவர்கள் வாசிப்பார்கள், யாரெல்லாம் அதை விளங்கிக் கொள்ள முடியாதோ அவர்களுக்கெல்லாம் விளங்குகின்ற அறிவு அல்லாஹ் கொடுத்திருப்பார். அப்படி இருந்தும் கூட அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அவன் எவ்வளவு மோசமான ஒரு மனிதனாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தஜ்ஜால் என்பவன் இவன் மனித பிறவியா அல்லது ஜின்களில் உள்ள ஒருத்தனா அல்லது ஷைத்தானா என்று பார்க்குகின்ற பொழுது இவன் ஒரு மனித குலத்திலிருந்து வந்த ஒருத்தன் தான். மனிதனுடைய ஏதோ ஒரு மனிதனுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவன் தான். ஆனால் அவனை பற்றி இந்த அளவு விரிவாக வந்ததில்லை. ஒரே ஒரு வைஃபான ஹதீஸ் திருமீதிலே வந்திருக்கிறது. இவனுடைய தாயும் தந்தையும் திருமணம் முடித்து 30 வருடத்துக்கு பின்னால் இவன் கிடைத்திருக்கிறான். இவன் ஒரு பெரிய சூனியக்காரனாக, பெரிய சூழ்ச்சி செய்யக்கூடியவனாக இந்த தஜ்ஜால் இருக்கிறான் என்பதை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, மசீஹு தஜ்ஜால் இவனுக்கு ஒரு பேர். மசீஹ் என்று சொன்னால் எல்லா இடமும் சுத்தி திரிப்பவன், உலகத்தை சுற்றி வலம் வரக்கூடியவன். இன்னொரு கருத்தை உலமாக்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இவன் நோயாளிகளை தடவினான் என்று சொன்னால் நோய் குணமாகிவிடும். சுபஹானல்லாஹ். இந்த உலகத்தை வெகு சீக்கிரமாக சுத்தி வந்து விடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனுடைய விடயத்திலே ஏராளமாக சொன்னார்கள். இவன் எப்படிப்பட்டவன், இவன் எப்படி ஒரு முஸ்லிமை வழிகெடுப்பான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆவிலையும் இவர்கள் தொழுகைக்கு பின்னால் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இந்த மனிதன் இவனுடைய அட்டூழியங்கள் அந்த காலத்தில் தஜ்ஜால் என்று சொல்லுகின்ற பொழுது என் நபிக்கு கூட, சஹாபாக்கள் நபிக்கு கூட ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ஒரு சிறிய பையன், அவன் அந்த வயது, அந்த காலகட்டத்திலே ஒரு 16-17 வயது நிரம்பிய ஒரு பையனாக இப்னு சியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான், ஒரு வாலிபன் இருந்தான். இவன் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சகோதரர்களே, பெரியார்களே, இவனை பார்த்து சஹாபாக்கள் நபி கூட இவன் தஜ்ஜாலாக இருக்கும் என்று சந்தேகப்பட்டார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம், புகாரி போன்ற கிரந்தங்களில் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவன் அப்படியே மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பின்னால போய் அவனுடைய புரடியில அடித்தார்கள். அடித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடத்திலே கேட்டார்கள், நான் யார் என்று தெரியுமா? ஏ இப்னு சியாதே, அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ சாட்சி சொல்லுகிறாயா? ஏனென்றால் இவன் சில விடயங்கள் சொல்லுவான் இப்னு சியாத், அது அதே மாதிரி நடக்கும்.
அந்த அளவு இவனுக்கு அல்லாஹு தஆலா ஆற்றலை கொடுத்திருந்தான். இவன் சில மனிதர்களுக்கு அவன் நோயை இல்லாமல் ஆக்குவான், தடவுவான், நோய் இல்லாமல் போகும். சில விடயங்களை சொல்லுவான், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை, ஆனால் அது நடக்கும் சகோதரர்களே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனும் தஜ்ஜாலாக இருக்கக்கூடும் என்ற நோக்கத்திலே இவனிடத்திலே கேட்கிறார்கள், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீ சாட்சி சொல்லுகிறாயா? ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? அஷ்ஹது அன்னக ரசூலுல் உம்மியீன், நான் உங்களை பற்றி சாட்சி சொல்லுகிறேன், எழுத படிக்க தெரியாத இதோ இருக்கிறார்கள் அரபிகள், அவர்களுக்குத்தான் நீங்கள் ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். சுப்ஹானல்லாஹ். சொல்லிவிட்டு அவன் சொன்னான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் சாட்சி சொல்லுகிறீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய ரசூலை கொண்டும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லி அதை விட்டும் அப்படி வருகிறார்கள். மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள் அவனை சந்திப்பதற்காக வேண்டி. இவன் தஜ்ஜாலாக இருக்க கூடுமோ என்ற நோக்கத்திலே அங்கே செல்லுகிறார்கள். மறுபடியும் அவன் ஒரு அழகான அவனுடைய வீட்டு தோட்டத்துக்குள்ளே, அந்த தோப்புக்குள்ளே தஜ்ஜால், அவன் இப்னு சியாத் என்று சொல்லக்கூடியவன் தஜ்ஜால் என்று நினைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். அவன் தஜ்ஜாலாக இருக்கக்கூடுமோ என்று சொல்லி அவனை தேடி செல்லுகிறார்கள். அவனுடைய வீட்டு தோட்டத்துக்குள்ளே அவன் அழகாக அந்த ஈச்சம்பழம் தோப்புக்குள்ளே அவன் ஒரு விரிப்பை விரித்துக் கொண்டு அங்கே அவன் இருந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனை தொடர்ந்து செல்கிறார்கள். இவன் ஏதோ வாய்க்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். ஒரு வாலிப வயசு பொடியன் வாய்க்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஈத்தமரங்களாக மறைந்து மறைந்து அவனுக்கு கிட்டே செல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொன்னதோடையே கிட்ட சென்று விட்டார்கள். செல்லுகின்ற பொழுது அவனுடைய தாய் சொன்னால், இதோ இப்னு சியாத் முஹம்மது உன்னை பின்தொடர்ந்து வருகிறார். தாய் கண்டுவிட்டார். இதோ இப்னு சியாத் உன்னை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார். அவன் ஏதோ பேசிக்கொண்டு இருந்த விடயத்தை அவன் அப்படியே நிறுத்தி விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லவ் தரக்கத்துஹு லபய்யன, அவனுடைய தாய் மாத்திரம் ஏதோ என்னை பற்றி சொல்லவில்லை என்றால், நான் மறைந்து வந்த விடயத்தை அவனுக்கு எடுத்து சொல்லவில்லை என்றால் அவன் என்ன சொல்லியிருப்பான் என்பதை நான் கேட்டிருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, நபிக்கு கூட இவன் தஜ்ஜாலாக இருக்கக்கூடுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு சியாத், நான் உள்ளத்துல ஒரு விடயத்தை நான் மறைச்சி கொள்றேன், அதை நான் என்ன விடயத்தை உள்ளத்துக்குள்ளே நினைத்தேன் என்ற விடயத்தை நீ சொல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹான் என்று சொல்லுகின்ற பிதுஹானின் முபீன் என்று சொல்லுகின்ற குர்ஆனுடைய ஆயத்தை உள்ளத்திலே மறைத்தார்கள். துஹான் என்ற வார்த்தையை மறைத்தார்கள். ஆனால் அவன் துஹ் என்று சொன்னான். அதற்கு பின்னால் அடுத்த வார்த்தை சொல்லவில்லை. அல்லாஹ் அவனுடைய வாய்க்கு முத்திரையிட்டு விட்டான். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வந்தார்கள், இவனிடத்திலே ஏதோ ஒரு விடயம் இருக்கிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லிவிட்டு வந்தார்கள். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், என்னை விட்டு விடுங்கள் யா ரசூலுல்லாஹ், அவன் ரசூல் என்று சொல்லுகிறானா, அவனுடைய கழுத்தை வெட்டுகிறேன் யா ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, இவன் அவனாக இருந்தால், இவன் தஜ்ஜாலாக இருந்தால் உமரை நீர் இவனை கொல்ல முடியாது, இவனைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லுவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால் சில வருடங்களுக்கு பின்னால் சயீத் இப்னு குத்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க மதீனாவில் இருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்லுகின்ற பொழுது நெடுதூரமான பிரயாணம்,
செல்லுகின்ற பொழுது எங்களோடு மக்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் மக்கள் எல்லாம் வருகின்ற பொழுது நாம் சில மக்கள் என்ன செய்து விட்டார்கள், அவர்களுடைய வேலைகளுக்காக வேண்டி வேறு வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள். இந்த நேரத்திலே இப்னு சியாதும் என்னோடு சேர்ந்து இந்த சஃபையிலே அந்த இடத்திலே அந்த கூட்டத்தோடு பிரயாண கூட்டத்தோடு எங்களோடு சேர்ந்து வந்தார். மக்கள் எல்லாம் பயந்து விட்டார்கள். ஏனென்றால் அவனை மக்கள் பார்க்கின்ற பொழுது இவன் தஜ்ஜால் என்று மக்கள் நினைப்பார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடித்து சொல்வார்கள், இவன் தஜ்ஜால் தான் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று கூட வார்த்தை சொல்லவில்லை. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மக்கள் எல்லாம் அங்கும் இங்குமாக பேற்றிவிட்டார்கள். இவனுடைய பயத்தினாலேயோ அல்லது வேறு வேறு வேலைகளுக்காக வேண்டி அவர்கள் சென்று விட்டார்கள். சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் இப்ப இப்னு ஜியாதும் தான் தனிமையிலே இருக்கிறோம். ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு பயப்படுத்தி விட்டது. நான் ஒரு மரத்துக்கு கீழே கொண்டு போய் என்னுடைய அந்த சாமான் பொதிகளை கொண்டு வைத்து விட்டேன். இன்னொரு விஷயம், அவன் என்ன செய்கிறான், அதே இடத்துல அவனுடைய அவனுடைய அந்த பிரயாண அந்த பொருட்களை எல்லாம் அங்கே மூட்டை முடிச்சு அங்கே கொண்டு வைத்து விட்டான். எனக்கு இன்னும் கொஞ்சம் பயப்படுத்தி விட்டது. நான் இப்னு ஜியாதை பார்த்து சொன்னேன், இவனுடைய பயத்தின் காரணமாக இப்னு ஜியாத், இதோ இங்கே கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கிறது, அங்கே கொண்டு உன்னுடைய பொருட்களை கொண்டு வை என்று சொன்னேன். அதற்கு பின்னால் அவன் தூக்கி கொண்டு அங்கே கொண்டு வைத்து விட்டான். சகோதரர்களே, சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் அவனும் இருக்கின்ற பொழுது அவன் தூரத்தில் இருக்கிறான். இப்பொழுது ஆற்றிலிருந்து பாலை கறந்து கொண்டு என்னிடத்திலே கொண்டு வருகிறான். எனக்கு இன்னும் பயம் பிடித்து விட்டது. இதை குடியுங்கள் என்று சொன்னான். ஆனால் நான் குடிக்கவில்லை. இது ரொம்ப சூடாக காலம், அதனால் இப்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, ஆகையால் எனக்கு இந்த பாலை குடிக்க முடியாது என்று சொல்லி நான் அந்த பாலை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் அந்த பாலை குடிக்கிறதுக்கு எனது உள்ளம் விரும்பி கொண்டிருந்துச்சு. ஆனால் நான் என்ன செய்தேன் என்று தெரியுமா, எனக்கு அவனுடைய பயத்தின் காரணமாக நான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. நான் அவனிடத்தில் அந்த பாலை வாங்கிக் கொள்ளவில்லை என்று சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பின்னால் இப்னு ஜியாத் என்ன செய்கிறான், சயீத் இப்னு குத்ரியே, நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நன்கு அறிந்தவராக நீங்க இருக்கிறீங்க. ஆனால் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மக்கள் எல்லாம் என்னை பார்க்கின்ற பொழுது பயந்து ஓடுகிறார்கள். அந்த தஜ்ஜால் எப்படிப்பட்டவனா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்களே, அவன் ஒரு மலடன், அவனுக்கு பிள்ளை இல்ல, அவனுக்கு பிள்ளை இல்ல. ஆனால் எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள். மதீனாவில் என்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வகது தரத்து வலதி ஃபீ மதீனா, என்னுடைய குழந்தைகளை நான் மதீனாவில் விட்டு வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களுடைய வார்த்தையை பாருங்கள். அதற்கு பின்னால் சொல்லுகிறான் சயீத் இப்னு குத்ரியே, லகத் ஹமம்து அன் ஆகுத ஹப்லன், எனது உள்ளம் நாடுகிறது, இதோ இந்த மரத்திலே ஒரு கயிறை எடுத்து நான் தற்கொலை செய்து கொள்றதுக்கு எனக்கு என்ற உள்ளம் விரும்புது. இந்த மக்கள் எல்லாம் என்னை தஜ்ஜால் என்று நினைத்து பயந்து ஓடுகிறார்களே என்று இப்னு ஜியாத் சொன்ன விடயத்தை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்கு மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஏராளமான விடயங்களை சொன்னார்கள். இந்த தஜ்ஜால் எப்படிப்பட்டவன் என்றால், நபி கூட இப்னு ஜியாதையும் நபியுடைய தோழர்களும் இந்த இப்னு ஜியாதை அவன் தஜ்ஜால் என்று பயந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவன் எவ்வளவு மோசமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுல் தஜ்ஜால் லா யதுகுல் தஜ்ஜால் ஹத்தா யதுகுல் நாஸ் அன் ஸிக்ரிஹி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தஜ்ஜால் எப்பொழுது வெளிப்படுவான் என்று தெரியுமா? லா யதுகுல் நாஸ், மனிதர்கள் எல்லாம் மறந்து அவனை பற்றிய ஞாபகம் இல்லாத நிலைமையிலே,
அவனை பற்றி மனிதர்கள் எடுத்து சொல்லாத நிலைமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிம்பர் மேடைகள்ல கூட தஜ்ஜாலை பற்றி இமாமார்கள் பேச மாட்டார்கள். அப்படி மக்கள் எல்லாம் மறந்து அவனை பற்றி சிந்தனை இல்லாத நேரத்திலே தஜ்ஜால் திடீரென்று